கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் இஸ்ரேலை ஆதரிக்காததே பெரிய கவலை. அமெரிக்காவின் பிரபல வலதுசாரி அரசியல் செயற்பாட்டாளரும் டேர்னிங் பாயிண்ட் USA அமைப்பின் நிறுவனருமான சார்லி கிர்க் கடந்த 2025 செப்டம்பர் 10 உடா மாகாணத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலையை தொடர்ந்து அவரது மனைவி எரிகா கிர்க் தனது கணவர் வழிநடத்திய அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றார். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய எரிகா, எனது கணவரின் படுகொலை மிகுந்த வேதனை அளிக்கின்றது. ஆனால் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காததை காணும் போது அதை விட அதிக வேதனை அடைகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட சோகத்தை விட இஸ்ரேல் மீதான உலகளாவிய ஆதரவு முக்கியம் என்ற ரீதியில் அவர் பேசியுள்ள இந்த கருத்து சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.